பாமாயில் வந்து மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து ₹100 அதுக்கு வந்து சப்சிடி கொடுத்து இங்கே நமக்கு குறைந்த விலையில் விற்கிறாங்க. இந்த கறிக்கோழி உற்பத்திலையுமே வந்து இந்த ₹6,000 ₹20 தானே கேட்குறாங்க. இதில் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு நட்டம் வந்து இவர்களுக்கு அடைஞ்சிட போகிறது இல்லை. நீங்கள் இந்த 40,000 பேரில் இருக்குவீங்கள, நீங்கள் வந்து ஒரு 10,000 பேரை கூட உங்களால் ஏன் ஒருங்கிணைக்க முடியல? எங்கள் மீது வந்து சம்பந்தம் இல்லாத வேற ஒரு இடத்துல வந்து ஒரு பொய் புகாரை கொடுத்து தமிழக முதல்வருடைய அம்மாவை பற்றி கேவலமாக பேசினதாகவும் காலாவதியான 8 வழிச்சாலையை பற்றி போராட்டம் நடத்தினதாகவும் ஒரு பொய் வழக்கு. 4:30 மணிக்கு 5 மணிக்கு கைது பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே ஷூ போட்டு வரீங்க. விவசாயிகள் என்ன கஞ்சா விற்றாங்களா? நீங்கள் ஆட்சியாளர்கள் வந்து மது சம்பந்தமான இதை விற்றாங்களா? அந்த மாதிரி பண்ணாங்களா? தமிழக முதல்வர் வந்து விவசாயிகளை தூக்கி சிறையில் வச்சுட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறீங்க. யாருக்கு பொங்கல் கொண்டாடுறீங்க? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே விவசாயிகள் மட்டுமல்ல, மீனவர்கள், கால்நடை வளர்ப்பாளர்கள், முட்டை உற்பத்தியாளர்கள், இது மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் விவசாய பிரிவினுடைய சேர்ந்தவர்களை கறிக்கோழி வளர்ப்பில் ஒரு மாபெரும் பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அதை எங்களை வந்து கவனிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விவசாய சங்க தலைவர்கள் எல்லாம் கவலைப்படுகிறார்கள். அது குறித்து பேசுவதற்கு மேல்மா விவசாய போராளி திரு ஆறுமுகம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடமே நாம் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவோம். சார் வணக்கம். வணக்கம். கறிக்கோழி திடீர்னு விலை உயருது. அதை நாங்கள் என்னன்னு கேட்டோம்னா, அது சம்மந்தப்பட்ட விவசாயிகள்லாம், அந்த உற்பத்தியாளர்கள் வந்து அவர்களிடம் கொடுக்கக்கூடிய அந்த கோழி குஞ்சினுடைய விலையை கேட்டு பெறுகிறார்கள், அப்படி அவருக்கு போராட்டம் நடத்துகிறாங்கன்னு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் கடைசியாக வந்து பார்த்தா இப்போ கறிக்கோழினுடைய விலையை தான் ஏறிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம்தான் என்ன? அதாவது இங்கே விலையை ஏற்றுறது, நுகர்வோர்கள் சாப்பிடக்கூடிய கறியினுடைய விலையை ஏற்றுறது தான் அவங்களுடைய நோக்கமாக? அதாவது விவசாயிகள் வந்து கேட்குறது என்னென்னா, எங்களுக்கு நாங்கள் கோழியை வளர்த்து கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் வந்து கோழி குஞ்சை கொடுத்துட்டு தீவனத்தை கொடுத்துரும். விவசாயிகள் வந்து அதை வந்து பக்குவப்படுத்தி வளர்த்து 45 நாட்களில் நீங்கள் கொடுக்குற அந்த 25-30 கிராம் கொடுக்கக்கூடிய கோழி குஞ்சை வந்து 2.5 கிலோ அளவுக்கு வளர்த்து அதை கொடுக்கறது தான் இந்த விவசாயிகள். இவர்களுக்கு வந்து ₹6,000 ஒரு கிலோவுக்கு வளர்ப்பு கூலியாக அந்த நிறுவனங்கள் தராங்க. அந்த ₹6,000ங்கிறது பல வருடங்களாக வந்து அதே விலையில் இருக்குது. இதை அதிகப்படுத்தி ₹20 கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை. இது கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த கோரிக்கைகள் வச்சு தொடர்ச்சியாக இங்கே வந்து இந்த விவசாயிகளுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் இடையில் வந்து அரசு தலையிடக்கூடிய எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு ஆணையமோ எதுவும் கிடையாது. அப்போ அந்த நிறுவனங்கள் இந்த கோழியை இவர்களுக்கு ₹6,000 கொடுத்துட்டு வளர்த்த பிறகு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறத வந்து 150 160ங்கிற அளவுக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்து வெளியே வித்துடுறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி அது ₹200 ₹250 விற்றுட்ருக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த விவசாயிகளுக்கு கடந்த 10 வருடத்துக்கு மேலாக இந்த விலை வந்து உயர்த்தப்படாமலே இருக்குது. இந்த உயர்த்த சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிற வேளையில் இப்போ 1ஆம் தேதியிலேருந்து தான் இந்த கறிக்கோழி உற்பத்தியினுடைய நிறுத்தம் எல்லாரும் பண்ணலை, ஒரு 50% விவசாயிகள் பண்ணியிருக்கிறாங்க. 45 நாட்களுக்கு பிறகு தான் வந்து இந்த வேலை நிறுத்தத்தினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ தான் வந்து கறிக்கோழி இல்லைன்னு சொல்லி விலை ஏற்றணும். ஆனால் இந்த நிறுவனங்கள் இவங்க வேலை நிறுத்தத்தை அறிவித்த உடனே இந்த நேரத்தில் நாம் வந்து காசு பார்த்துருன்றதுக்காக இந்த நிறுவனங்கள் தான் விலை ஏற்றிருக்கிறாங்க. அப்போ விவசாயிகள் எந்த இதுவும் பண்ணல. மேலும் விலை உயர வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த 45 நாட்கள் வரை இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தால் அந்த நேரத்தில் விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கு காரணம் இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள். யார் வந்து இந்த ஒரு 20 நிறுவனங்கள் இருக்குது, சுகுணா சிக்கன் இந்த மாதிரி போன்ற ஒரு 20 நிறுவனங்கள் இருக்குது தமிழகத்தில். அவர்கள் தான் வந்து கோழி குஞ்சுகளை வந்து ஒவ்வொரு பண்ணைக்கும் கொடுப்பாங்க, உணவு தீவனங்கள் கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட இவர்கள் விவசாயிகளுக்கு இந்த ₹6,000 கொடுக்கறதுக்கு போக தீவனம் மற்ற செலவுகளுக்குலாம் ஒரு ₹70-80 அளவுக்கு வந்து அந்த நிறுவனங்கள் வந்து 1 கிலோ கோழியை வளர்க்குறதுக்கான செலவுகள் வந்து பண்ணுவாங்க. அப்போ மீதி வரக்கூடியது வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து லாபம் தான். இவங்க வந்து ஒரு சூப்பர்வைசர் போட்டு அனுப்புகிறதோ இல்லை அந்த தீவனங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுறது, அங்கே மருத்துவர்கள் வந்து பார்க்குறது, அனைத்துக்குமே சேர்த்து 1 கிலோவுக்கு வந்து வளர்ப்பு கூலி ஒரு 80லேருந்து 90 வரைக்கும் தான் ஆகும் நிறுவனத்துக்கு. ஆனால் அவர்கள் வந்து ஒரு விலையை நிர்ணயித்து 160 170 விலையை நிர்ணயித்து விற்றுக்கிறாங்க. அப்போது விவசாயிகளுக்கு ₹6,000 தான் நிற்குது. இந்த ₹6,000 ₹20 கேட்குறாங்க. அப்போது இந்த இடத்துல விவசாயிகளை குற்றவாளி ஆக்கக்கூடிய நோக்கத்தில்
இதை வந்து கேள்விகள் இந்த மாதிரி வைக்கிறாங்க. நீங்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறதுனால தான் விலை ஏறிச்சு அப்படின்னு சொல்லி. பண்ணையாளர்களுக்கும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இதில் முதல் அடிப்படை கேள்வி என்னென்னா, இதே மாதிரி நம்ம இந்தியாவில் அதிக உற்பத்தி செய்யக்கூடிய முட்டை உற்பத்தியாளர்கள் நாமக்கல் சார்ந்து இருக்கிறாங்க. நாமக்கல்லிருந்து நீங்கள் அந்த மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பிரச்சனைகள் இத்தனை ஆண்டுகளில் அவங்க வந்து இது மாதிரி எங்களுக்கு விலை உயர்த்தி கொடுங்க. கரும்பு விவசாயி கேட்குறாங்க, சரி ஓகே புரிந்து கொள்ளலாம், அது ஆலை நிறுவனத்தோடு பேசுகிறது. இந்த இந்த இடத்துல வந்து முட்டை உற்பத்தியாளர்களுக்கு இல்லாத பிரச்சனை கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு எப்படி வருது? முட்டை உற்பத்தியாளர்களுக்கு அந்த விலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சங்கம் ஒரு அமைச்சு, அதுக்கு வந்து அந்த சங்கம் தான் வந்து முடிவுகள் செய்யுது. முட்டை உற்பத்தி செய்பவர்கள் அனைவரும் பெரும் அளவில் வந்து செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் போன்றவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான அந்த விலை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களால் பெற முடிஞ்சது. அதனால் அவர்கள் வந்து அந்த விலை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க, அந்த விலைக்கு வந்து விற்க முடியுது. ஆனால் இந்த கறிக்கோழி வளர்ப்பவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் அல்ல, நம்ம பண்ணையாளர்கள் சொல்லலாம். இது பண்ணையாளர்கள் அல்ல, பண்ணையாளர்கள். நான் 1 ஏக்கரா வச்சுருக்கவங்க கூட வந்து இந்த பண்ணையை வைக்கலாம். கோழி பண்ணைன்னு நம்ம சொல்லுவோம். அதான் பண்ணை உற்பத்தியாளர்கள். அப்போ உற்பத்தியாளர்கள் இவர்கள் சிறு குறு விவசாயிகள். இவர்கள் வந்து பெரிய விவசாயிகள் இல்லை. இவர்கள் வந்து ஒரு 5000 கோழி, 4000, 3000 இந்த மாதிரி வளர்க்கக்கூடிய அளவில் பெருவாரியான விவசாயிகள் இருக்கிறாங்க. அப்போது இந்த விவசாயிகளோட வந்து இந்த நிறுவனங்கள், அந்த கறிக்கோழி வளர்க்க சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஒப்பந்தம் வந்து இந்த இருவருக்கும் இடையில் தான், இந்த விவசாயிக்கும் இந்த நிறுவனத்துக்கும் இடையில தான் ஒப்பந்தம் வரும். அப்போது இந்த இருவருக்கும் ஒப்பந்தம் வரும் பொழுது இவர்கள் நான் இந்த விலை தான் வேணும்னு சொல்லி தனிப்பட்ட விவசாயிகளால் கேட்க முடியாது. கேட்க முடியாமல் இருக்கிறதுனால கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக இதே வேலை. இந்த போராடுவர்கள் யார்? இப்போ இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இடைத்தரகர்கள் போராட்டத்துக்கெல்லாம் இப்போ இந்த அளவுக்கு விவசாய சங்கத்தில் மேல்மா விவசாயி மாதிரியான உணர்வாளர் இவரெல்லாம் எதுக்கு வந்து பண்ணுறாரு? அதெல்லாம் ஒரு இடைத்தரகர்கள் போராடுறாங்க, அவங்க ஏதோ கூலி உயர்வுக்காக பண்ணுறாங்க. ஈவன் நேரடியாக அவர் யார் இடைத்தரகர்? ஈசன் முருகசாமி. ஈசன் முருகசாமி இடைத்தரகர்களா? அப்படி தானே ஒரு பேச்சு. அவர் வந்து அவருடைய பல போராட்டங்கள் செய்திருக்கலாம். இந்த விஷயத்தில் அவருக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன நேரடியாக அதில் பாதிக்கப்படுறாரு? உழவர்களுடைய வாழ்வை மேம்படுத்தணும்னு நினைக்கிறாருங்க. விவசாயிகள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா தரப்பு விவசாயிகள், நெல் விளைவிக்கிறவங்க விவசாயம் தான், கறிக்கோழி விளைவிக்கிறவங்களும் விவசாயிகள் தான். அப்போ கறிக்கோழி விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கை மேம்படுத்தணும், 10 வருஷத்துக்கு மேலாக இந்த விலை உயர்த்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு போராடுறவங்கள இந்த கார்பரேட்டுகளும் இல்லை அவர்கள் உடந்தையாக இருக்கிறவர்களும் கைக்கூலிகள் தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை இப்போ ஏன்னா விவசாயிகளுக்காக போராடுறாங்க. பல்வேறு போராட்டங்களை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சமயம் ஈசன் முருகசாமி எடுத்துருக்கிறாரு. அதாவது பாமாயில் வந்து மலேசியாவிலேருந்து இறக்குமதி பண்ணி அதை வந்து 100 ரூபா அதுக்கு வந்து சப்சிடி கொடுத்து இங்கே நமக்கு குறைந்த விலையில் விற்கிறாங்க. அந்த 100 ரூபா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு போகுது. அது ஏன் மலேசிய விவசாயிகளுக்கு கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு கொடுக்கலாம்னா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து இங்கே விற்கலாம், இல்லை அதே சப்சிடியில் கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லி விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 28 வந்து விவசாயிகளுக்கு கடன் விடுதலை மாநாடுன்னு சொல்லி அது நடத்தினாரு. கிட்டத்தட்ட 50,000 விவசாயிகளை திரட்டி, எல்லா விவசாயிகளையும் நீங்கள் திரட்டி பண்ணாங்க. அதில் ஒரு கோரிக்கை தான் வந்து இந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்களுக்கு விலையை சேர்த்து கொடுக்கணுங்கிறது ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இடைத்தரகர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி கார்பரேட்டுகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளே, அதாவது இவர்கள் வந்து, அதாவது அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஊக்குவித்து மானியம் கொடுக்குது. அதே மாதிரி மின்சார விவசாயிகள் அப்படின்ற கேட்டகரியில் வரும்போது உங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் திடீர்னு வந்து நீங்களும் கார்ப்பரேட்டும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறீங்க விலை நிர்ணயம். அப்போது நீங்கள் மக்கள் பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் பொழுது நாங்கள் உற்பத்தியை நிறுத்துவோம் அப்படின்லாம் பண்ணும்போது, அப்போ இது வந்து அரசாங்கத்திற்கு நீங்கள் உங்ககிட்ட அரசாங்கத்திலிருந்தும் பெனிஃபிட்ஸ்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அது நெல்லோ அது வந்து கால்நடை வளர்ப்போ அது உற்பத்தினா அந்த உற்பத்தி பண்ணுறத கார்ப்பரேட் கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஏன் போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க? இதில் வந்து நீங்கள் முக்கியமான கேள்வி என்னன்னா, அரசாங்கம் வந்து உங்களுக்கு தேவையான மானியங்கள் கொடுக்குதுன்றீங்க. அந்த ஷெட்டு கட்டுறதுக்கான மானியங்கள் தராங்க, கடன் தராங்க, மாற்று கருத்து இல்லை. அதை நம்பி இதவங்க இந்த நிறுவனங்கள் வந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு 6 இல்லை 7 பேட்ச் வரைக்கும் தரலாம். அப்போ அந்த அளவுக்கு தரும் பொழுது இவர்களுக்கு வந்து ஒவ்வொரு பேட்சில் வந்து ஒரு 10,000 நின்றுச்சு, இல்லை ஒரு 20,000 நின்றுச்சு அப்படின்னும் பொழுது அவர்களுக்கு ஒரு லாபம் இருந்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அப்படி கொடுப்பாங்க. கடைசி வர நேரத்தில் 3 பேட்ச் 4 பேட்ச் தான் ஒரு 2-3 வருஷம் கழித்து தருவாங்க. அப்போது இந்த அரசாங்கம் இது கொடுத்துச்சுல்ல, கொடுத்தவன் பொழைச்சானா இல்லையான்னு பார்க்கணும்ல.
அவனுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டுருக்கான்னு பார்க்கணும்ல. ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, எங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும் பொழுது குறைந்த கடன், கொஞ்சம் மானியத்தோட கடன், இது மட்டும் தான் அரசு செய்ய முடியும். தொழிலை சக்ஸஸ் பண்ணுறது வந்து உற்பத்தியாளர் கையில் இல்லைங்க. இது வந்து ஒரு நிறுவனத்துக்கும் விவசாயிகளுக்குமான ஒரு பிரச்சனையாக வருது. தொடர்ச்சியாக இந்த நிறுவனத்தோட இந்த விவசாயிகள் பல்வேறு கட்டமாக பேசி பார்க்குறாங்க, முடியாத பட்சத்தில் அரசாங்கம் தள்ளிடணும். அதானே அரசாங்கத்தோட வேலை. நான் வந்து உங்களுக்கு மானியம் கொடுத்துட்டேன், அதை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நீயாச்சு அவங்களாச்சுன்னு சொல்கிறதுக்கு அரசாங்கம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்கிறது தானே அரசாங்கம் இருக்குது. இப்போ அப்படி இருக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் கைது செய்கிறாங்க. இப்போ ஈசன் முருகேசன் வந்து இப்போ கார்பரேட்டுக்கு உங்களுக்கும் பிரச்சனை. அப்போது சில தொழிற்சங்கங்களில் இருக்கிற மாதிரியான சாம்சங் மாதிரி நிறுவனம் இருக்கும்போது சில பார்ட்டிகள் கட்சிகள் உட்காந்து பேசுகிறீங்க. நள்ளிரவில் போய் அவரை கைது செய்கிறாங்கன்னா அப்போ அவர் எந்த வகையில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு? இப்போ வந்து இது வரைக்கும் வந்து எந்த விவசாயிகளும் வந்து உற்பத்தி நிறுத்தம்னு அறிவிக்கலை, பண்ணதில்லை. எந்த சங்கமும் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பண்ணல. ஆனால் இந்த கறிக்கோழி உற்பத்தியில் இவங்க செய்து காட்டிருக்கிறாங்க. அப்போது இந்த நிறுவனங்கள் வந்து சாதாரண விவசாயிகளை எங்களுக்கு சமமாக வைத்து நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து அதிகமான உயர்வு கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக அவர்கள் கொடுத்த பொய் வழக்கின் பேரில் தான் வந்து இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. யார் கொடுக்குறாங்க? ஆமாம், அந்த நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வந்து எங்களுடைய வாகனத்தை அடித்தாங்க, உடைச்சாங்க, எங்களை கொலை மிரட்டல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் மீது பொய் வழக்கு பதியப்பட்டு அவரை வந்து சிறையில். கோழிக்குச்சி கோயம்புத்தூரில் வந்து கொண்டு வந்து கொடுக்க வராங்க, ஒரு கம்பெனி வந்து கொடுக்க வராங்க. அதை விவசாயிகள் நாங்கள் வாங்க மறுக்கிறோம், நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டோம். அப்போ ஒப்பந்தம் இருக்குது, யார் செய்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இது மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படின்னும் போது அது வந்து அந்த கம்பெனி கம்ப்ளைண்ட் ஆகும்ல. நீங்கள் என்கிட்ட வந்து 3 வருஷம், அதாவது விதிமீறல் இல்லாமல் 3 வருஷம் நான் உங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், நான் இந்த சம்பளத்துக்கு இந்த இதில் நான் ஒர்க் பண்ணுறேன், மீறி நான் வெளியே போனேன்னா என்ன நஷ்டஈடு கொடுக்கணும். இப்படி ஒரு ஒப்பந்தங்கள் செய்து கொள்வது வழக்கம் தானே. ஐடி கம்பெனிலேருந்து இதுலேருந்து இது மாதிரிலாம் ஒரு பாண்டிங் பண்ணுறாங்கல்ல. அப்போ நாங்கள் இனிமேல் வளர்க்க மாட்டோன்னு நீங்கள் மீறுவது அது ஒப்பந்த மீறல் தானே. ஒப்பந்தம்ங்கிறது 2 பேருக்கும் மியூச்சுவலாக போடணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்கனவே 2 பேர் இல்லைங்க, 2 பேருக்கும் உங்களுக்கான சாதக பாதங்கள் இருக்கிற மாதிரி எனக்கான சாதக பாதங்கள் இருக்கணும்ல. அதில் எனக்கான சாதக பாதங்கள் இருக்காது, விவசாயிக்கான சாதக பாதங்கள் அதில் இருக்காது. நிறுவனத்துக்கு வந்து நீ இத்தனை வருஷத்துக்கு பண்ணி கொடுக்கணும், எனக்கு இவ்வளோ பண்ணி கொடுக்கணும்னு கேட்பாங்க. விவசாயி தன்னோட பிரச்சனையே, இன்றைக்கி கரண்ட் பில் ஏறிடுச்சு, அந்த கோழி குஞ்சு வளர்க்குறதுக்கு முன்னாடி வந்து அது கீழே வந்து மஞ்சுன்றது ஒன்று கொட்டுவாங்க, அதெல்லாம் விலை எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. 10,000 ரூபாய் இருந்தது 40,000 அளவுக்கு இன்றைக்கி வந்து செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு விலை ஏறி. புதுசாக ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒவ்வொரு முறையும் போடணும். ஒவ்வொரு 45 நாட்களுக்கும் இவங்க தொடர்ச்சியாக இதை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கணும். அப்போது எல்லாம் விலையேறி போச்சு. பல வருடங்களாக இதை வந்து அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட கேட்குறாங்க விவசாயிகள். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்கும் பொழுது நாங்கள் சேர்த்து தரணுவாங்க. இப்போ 6,000 ரூபான்னு அடிமட்ட விலை இருக்கு இல்லைங்களா, இது 12 ரூபா வரைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பேட்ச் 2 பேட்சுக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே அது கிடைக்காது. அப்போது கடைசி வரைக்கும் வந்து இன்னொருத்தர் வாங்கி அதே விலைக்கு வாங்குறதுக்கு இன்னொரு ஃபார்ம்ஸில் நிறைய விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறாங்க. அப்போது இந்த விவசாயி இல்லையா இன்னொரு விவசாயி, இப்போ நீங்கள் 12 ரூபா உங்களுக்கு ஒரு முறை கொடுக்கும் பொழுது பக்கத்தில் நான் பார்க்குறேன், எனக்கும் வந்து 12 ரூபா இருக்குது, அப்போ லாபம் இருக்குதுன்னு சொல்லி நானும் ஒன்று போடுவேன். அப்போது நிறைய விவசாயிகள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நிறுவனங்கள் வந்து அடிமாட்ட விலைக்கு வந்து விவசாயிகள்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போது இது வந்து கூலி உயர்வு கேட்டு பல நாட்களாக பேசி தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தான் வந்து அரசாங்கத்தையே வந்து நாடி இருக்கிறாங்க. இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும், முத்தர பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணணும், இதுக்கு ஒரு ஆணையம் ஒன்று வச்சு இதுக்கு இடையில் வந்து வருகின்ற காலங்களில் வந்து என்ன செலவினமாகிறது என்னன்றதை கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு போதுமான பெற்றுத்தரணுங்கிறது தான் கோரிக்கை. இப்போ இதுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் யாரும் வந்து கலந்துக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் இவர்களை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுதான் நோக்கம் நீங்கள் சொல்ல. நிச்சயமாக இவர்கள் இதில் வந்து கலந்துக்க கூடாது, விவசாயிகளுடைய கோரிக்கைகள் வெற்றி அடைஞ்சிடக்கூடாது, தன்னுடைய லாபம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய நிறுவனம். இவர் வரதுனால எந்த வகையில் அந்த பேச்சுவார்த்தை வந்து, அதாவது அரசுக்கு வந்து அவங்க வந்து நல்ல எண்ணத்தோட சரி நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அதில் திரு அருள் ஆறுமுகமோ திரு ஈசன் முருகசாமியோ அவர்களும் வராமல் போயிட்டா அது எங்கள் எப்படி வகையில் நாம் தீர்க்கணும் தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். விவசாயிகள் வந்து குரலற்றவர்களாக இருக்கிறதுனால தான் விவசாய சங்கங்கள் வந்து அதில் தலையிட வேண்டிய சூழல் வருது. இப்போ தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து குரலற்றவர்களுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்காக அங்கே அதை முன்னெடுத்து செய்கிறாங்க. அப்போ முன்னெடுத்து போகிறவர்களை வந்து நீங்கள் நசுக்கிட்டு இந்த நிறுவனங்களுக்கு சார்பான சில சங்கங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த சங்கங்களை சார்ந்தவர்கள் அங்கே உட்காந்துட்டு 6,000 ரூபாய் இல்லை எனக்கு 8,000 ரூபா போதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து முடிச்சுட்டு போனாங்க அப்படின்னா பாதிப்பு விவசாயிகளுக்கு தான். எல்லாருமே விவசாய சங்கங்கள்னு சொல்லுவாங்க, எத்தனை விவசாய சங்கங்கள் விவசாயிகளோடு நிற்குது அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல எழுகிறது. இப்போ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அதிகமாகிடுச்சு, விலையாயிடுச்சு, இப்போது எங்களுக்கான ஒரு ரொட்டீன் காஸ்ட் வந்து அதிகமாகுது அப்படின்னு
ஒரு 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 ஸ்ட்ராங்கான இந்த கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட பேசுகிற போது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் என்ன இருக்குது? பல வருஷமாக முடியாது மட்டும்தான் சொல்கிறாங்களா? இந்த விலையை விட கம்மியாக பண்ணி கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, உங்கள் சௌகரியப்பட்டால் நீங்கள் இறக்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இதுதான் அவங்களுடைய பதில். அப்படி பதில் சொல்லறதில்ல, ஏற்கனவே கடனுடன் பட்டு ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. அவர்களால் என்ன பண்ண முடியும்? ஸோ விவசாயிகள் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளுக்குமே வந்து இன்றைக்கி எல்லாம் விலைவாசி ஏறும். ஆனால் விவசாயிகள்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளும் விலைவாசி ஏறாது. நான் எங்ககிட்ட 2 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஆனால் அந்த தக்காளி 20 ரூபாய்க்கு குறையாமல் தான் இன்றைக்கி விலை விற்றுட்ருக்கோம். இப்போ 20 ரூபாய்க்கு விற்கிதே, விவசாயிகளுக்கு லாபமே நினைக்கலாம். இது அனைத்தும் இடைத்தரகர்களுக்கு போகுது. அந்த மாதிரி தான் இந்த கறிக்கோழி உற்பத்திலையுமே வந்து இவை அனைத்துமே வந்து இடைத்தரகர்களுக்கு தான். இடைத்தரகரில் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் பெருவாரியான லாபங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த 6,000 ரூபாயிலேருந்து 20 ரூபா தானே கேட்குறாங்க. இதில் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு நட்டம் வந்து இவர்களுக்கு அடைஞ்சிட போகிறது இல்லை. இவர்களுக்கு விலை நிர்ணயத்துக்கு வந்து ஆணையம் இருக்குது. அப்போது அந்த மாதிரி இவர்கள் வந்து இங்கே சேர்த்து கொடுத்தாங்கன்னா அது அந்த இடத்துல ஒரு 5ஓ 10ஓ சேர்த்து வச்சாங்க அப்படின்னா சரியாக போயிடுது. ஆனால் இன்றைக்கி உற்பத்தி நிறுத்தம் 1ஆம் தேதி பண்ண உடனே 10ஆம் தேதிலாம் வந்து இவங்க 100 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க கிலோவுக்கு. அப்போது தொடர்ச்சியாக வந்து கார்ப்பரேட்கள் வந்து தன்னுடைய கொள்ளை மட்டுமே லாபமாக நினைக்கிறாங்களே தவிர இதுக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லைங்கிறது தான் இதனுடைய சாரம். இப்போ நேரடியாக ஒரு 40,000 உற்பத்தியாளர்கள் கறிக்கோழி நீங்கள் நாமக்கல்லேருந்து கோவை விருதுநகர் வரைக்குமே அந்த பெல்ட், அதில் குறிப்பாக பல்லடம் மாதிரி ஈரோடு மாதிரியான பகுதிகளில் அதிகமாக இருக்காங்க, திருப்பூர் இதெல்லாம் அதிகமாக இருக்காங்க. மறைமுகமாக ஒரு 5 லட்சம் பேருனுடைய வேலைவாய்ப்பு, கறி கடை வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் நீங்கள் இந்த 40,000 பேரில் இருக்குவீங்கள நீங்கள் வந்து ஒரு 10,000 பேரை கூட உங்களால் ஏன் ஒருங்கிணைக்க முடியல? 10,000 பேர் ஒருங்கிணைச்சனால தான் இந்த போராட்டம் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்குது. எப்போவுமே வந்து ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பையும் வந்து எந்த ஒரு சங்கத்திலையும் சரி சேர்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் நம்மளால் ஒருங்கிணைக்க முடியும். அந்த ஒருங்கிணைந்த நபர்கள் சங்கமாக இருக்கிற இடத்துல இங்கேயும் ஒரே கருத்து இருக்கும், ஆனால் 2 சங்கம் 3 சங்கமாக இருக்கும், கட்சி சார்ந்து இருக்கும். இப்போ இங்கேயும் அந்த மாதிரி அரசியல் இருக்கா? இது வந்து கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் ஒரு சங்கமாக இங்கே இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து இந்த கறிக்கோழி உற்பத்தியாளர்களில் வந்து பல்வேறு சங்கங்கள்லாம் இல்லை, ஒரு சங்கங்கள் தான் இருக்குது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சங்கங்கள், நாங்களும் ஒரு சங்கங்கள் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு அந்த பேச்சுவார்த்தை இருக்குது. 21ஆம் தேதி வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. அதில் பேசுவதற்காக இருந்த முக்கிய நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆமாம். இது வந்து இது நிச்சயமாக வந்து கார்ப்பரேட்டினுடைய பின்னணி தான் இருக்குன்றீங்களா? இல்லை இவர் 100% இவர்களுடைய வழக்கு பொய் வழக்கு. பிபிடிஏ ஆக்ட்லாம் போடுறாங்க. எங்கே பிபிடிஏ ஆக்ட்லாம் வருது? இதில் வந்து தனியார் வாகனத்தை மறிச்சாங்கிறாங்க. விவசாயிகள் வந்து வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க. 21ஆம் தேதி பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. அதற்குள்ளாரே நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை மிரட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? மிரட்டுறாங்க. நீ வந்து இப்போ இறக்கலை அப்படின்னா, நீ கோழி குஞ்சு இறக்கலை அப்படின்னா உனக்கு இனிமேல் கிடையாது. நீ எங்கிட்ட வந்து பாண்ட் சைன் பண்ணியிருக்கிற, நீ எங்கிட்ட வந்து எம்டி செக் கொடுத்துருக்குற, நான் உன் மேலே வந்து வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டும் பொழுது அந்த விவசாயி என்ன பண்ணுறான்? இந்த சங்கத்துக்கு அழைச்சி சொல்கிறான் இந்த மாதிரி தகவலை. சொல்லும் பொழுது சங்க நிர்வாகிகளும் விவசாயிகளும் சேர்ந்து நீ ஏன் வண்டியை கொண்டு வரீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தி பேசுகிறாங்க. பேசும்பொழுது காவல்துறை வருது. காவல்துறை வந்து இருதரப்பையும் பேசிட்டு விவசாயிகளோட நியாயம் தெரிஞ்ச உடனே வண்டி திரும்பி போயிடுது. இதுதான் சம்பவம் நடக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தின் பிறகு பொய் வழக்கு போடுறாங்க. எங்கள் வண்டியை உடைச்சாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி இதே காவல்துறை பொய் வழக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? இவர்கள் வண்டியை உடைக்கல, இவர்கள் வந்து நியாயத்தை பேசுகிறாங்க. நியாயத்தை பேசுகிறதுக்கு வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்லி மக்களை பிரிச்சு விடுறது எப்படி இருக்குது? நாங்கள் ஒரு சங்கமாக இணைஞ்சிருக்கிறோம். அந்த சங்கத்தை வந்து சங்கம் வரக்கூடாது, தனிப்பட்ட விவசாயியை பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல வராங்க, போலீஸ் வந்து தடுக்கிறாங்க. சமரசம் செஞ்சுட்டு ஆமாம் விவசாயிகளோட தரப்பினுடைய நியாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்த காவல்துறை போயிடுது. ஆனால் மறுநாளே வந்து பொய் வழக்கு போடுறாங்க. பொய் வழக்கு போட்டு இவர்களை வந்து சிறைப்படுத்துகிறாங்க. இந்த பொய் வழக்கு போடுறது போலீஸுக்கு வந்து இது மட்டும் கிடையாதுங்க. எங்களுடைய பிரச்சனை எடுத்துப்போம். இந்த இதில் வந்து திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாடு நடத்துனாங்களா, அந்த மாநாடு நடந்த இடத்துக்கு வந்து மண் திருடி கொட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பக்கத்தில் இருந்த மலப்பாம்பாடி ஏரியிலேருந்து பலாயிரம் டன் மண்ணை வந்து திருடி கொட்டியிருந்தாங்க. நமக்கே ஒரு நேர்காணல் கொடுத்தோம். அதன் மீது வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினோம், ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தோம். ஆனால் எங்கள் மீது வந்து சம்பந்தம் இல்லாத வேற ஒரு இடத்துல வந்து ஒரு பொய் புகாரை கொடுத்து தமிழக முதல்வருடைய அம்மாவை பற்றி கேவலமாக பேசினதாகவும், காலாவதியான 8 வழிச்சாலையை பற்றி போராட்டம் நடத்தினதாகவும் ஒரு பொய் வழக்கு, சம்பந்தம் இல்லாத வழக்கு. அப்போது காவல்துறை வந்து தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் வந்து எடுபடியாக இல்லை வந்து ஒரு ஏவல் துறையாக தான் செயல்படுத்த தவிர சட்டத்தின் ஆட்சியை வந்து செய்யறதுக்கு காவல்துறை தயாராகவே இல்லை. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. மேல்மா போராட்டத்தில் குண்டர் சட்டம் போட்டதிலிருந்து அனைத்துமே வந்து
இது இவர்கள் காவல்துறை வந்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக வேலை செய்யலை, ஏவல் துறையாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அரசு சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க. அப்போ அரசாங்கம் தங்களை வந்து நியாயப்படுத்துவதற்கு உங்களை வந்து கைது செய்கிறாங்க. நீங்கள் காவல்துறை மீது ஏன் இவ்வளவு கடுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ அதுக்கு பின்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அவங்க அதை செய்கிறாங்க. வழக்கு நீங்கள் வந்து உங்கள் மீது பொய் வழக்கு புனையப்படுகிறதுனா நீங்கள் நீதிமன்றத்தில் நாடலாம். நீதிமன்றத்தில் நீங்கள் அதை வந்து அது என்னன்னு நீங்கள் வெளிப்படுத்தலாம். காவல்துறையின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவம்? பொய் வழக்கு போடுறது இல்லைங்க காவல்துறை. காவல்துறை வந்து சட்டம் ஒழுங்கை பார்த்து என்ன நடக்கிறதோ அதுக்கு சட்டத்தின்படி வேலை செய்கிறதுக்கு தான் காவல்துறை. மேலே இருக்கிறவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு காவல்துறையில் இது மிலிட்ரி கிடையாது. சுடுனா சுடுறதுக்கு காவல்துறை. இது நியாயம் என்ன நீதி என்னன்றதை பார்த்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் காவல்துறை இருக்குது. எங்கள் மீது என்ன பண்ணுறாங்க, சம்பந்தம் இல்லாத வழக்கு போடுறாங்க. நாங்கள் அனைவருக்கும் புகார் தெரிவிக்கிறோம். எங்களுக்கும் வந்து டிஆர்ஓ வந்து அழைச்சி காவல்துறை முன்னாடி தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அப்போது அனைத்து விவரங்களும் காவல்துறைக்கு தெரியும். காவல்துறைக்கு தெரிஞ்ச பிறகும் வந்து எங்கள் மீது பொய் வழக்கு போட்டதோடு இல்லாமல் 8 மணிக்கு சம்பவம் நடந்ததாக சொல்லி அதிகாலை 4 மணிக்கு வந்து வீட்டுக்குள்ளார பூட்டை உடைச்சிட்டு வந்து இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து சிறைப்படுத்திட்டு கொண்டு போகிறாங்க. விவசாயிகள் அப்படி என்ன தவறு பண்ணாங்க? விவசாயிகள் என்ன கஞ்சா விற்றாங்களா? நீங்கள் ஆட்சியாளர்கள் வந்து கூட கஞ்சா விற்றவனே இல்லை அதை விட இன்னும் சில இந்த மது சம்மந்தமான இதை விற்றாங்களா? அந்த மாதிரி பண்ணாங்களா? என்ன குற்றம் பண்ணாங்க? கனிம வளங்கள் வந்து திருடப்படுகிறது, அதன் மீது நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அவர்களை வந்து நீங்கள் ஏதோ பெரிய தீவிரவாதிகளை பிடிச்ச மாதிரி 4:30 மணிக்கு 5 மணிக்கு கைது பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க. வீட்டுக்குள்ளே ஷூ போட்டு வரீங்க. குடும்பத்தோடு இருப்பாங்க. அந்த குடும்பத்தோடு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே வரலாமா காவல்துறை? வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த ஒரு ஆவணமும் இன்றி வீட்டுக்குள்ளே காவல்துறை வந்தது நியாயமா? தவறு. இப்போ இவ்வளோ தவறுகளை செஞ்சுட்டு எங்களை என்ன பண்ணிட முடியுன்ற தைரியத்தில் இந்த காவல்துறை வந்து இருக்குது. இந்த மாதிரியான போக்கை வந்து நிச்சயமாக கண்டிப்போம். அதன் மட்டும் இல்லை, நாங்கள் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு எங்களுக்கு வந்து காலை மாலை இருவேளையும் கையெழுத்து போட சொல்லி எங்களுக்கு வந்து அந்த நிபந்தனை வந்து போட்டுருக்குறாங்க. அப்படி என்ன குற்றம் பண்ணாங்க? மனசாட்சி இல்லையா காவல்துறைக்கு? உங்களுக்கு நீதிமன்ற தீர்வு அப்படின்றதுக்கு நீதிமன்றத்தில் வந்து சொல்லிட்டாங்க, நாங்கள் அதை இது பண்ணி தான் ஆகணும். நீதிமன்றத்தை வந்து நிர்பந்தித்தது யார்? காவல்துறை. காவல்துறை வந்து இந்த விவசாயிகள் தானே இவங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே சிறையில் இருந்த 10 நாட்கள் எங்களுடைய சரியாக அறுவடை பாதிச்சிருச்சு. அதன் பிறகு வெளியே வந்த பிறகு வந்து எங்களுடைய வேலையை நிம்மதியாக செய்ய முடியாமல் காலையிலையும் சாயந்தரம் கையெழுத்து போடணும் அப்படின்றீங்க. அப்படின்னா அப்போ காவல்துறைக்கு இந்த விவசாயிகள் மீது எவ்வளோ கடுமையான கோபம் இருக்குதுன்ற மாதிரி தானே பார்க்க முடியுது நம்மளால். அப்போ நாங்கள் எங்கள் மீது பொய் வழக்கு போடுறவர்கள் மீது கோபம் வராதா எங்களுக்கு? இவர்கள் வந்து சட்டத்தின் ஆட்சி செய்யலை. இவங்க யாருக்கும் வந்து காவல்துறையில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு ஏவல் வேலையை செய்கிறதுக்கு காவல்துறை கிடையாது. சட்டத்தின் ஆட்சி நிலை பெறணும். சட்டத்தின் ஆட்சி நடைபெறணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறதுக்காக வந்து நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்தோம் காவல்துறைக்கிட்ட. அதுக்கு அனுமதி மறுக்குது. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு இந்த காவல்துறையை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது மட்டும் கிடையாதுங்க. நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டத்துக்கும் காவல்துறை நாட்டாம வேலை பார்க்குறதுக்கும் வந்து மக்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் இந்த காவல்துறை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறைங்கிறது என்ன வேலை பண்ணணும்? மக்கள் ஒரு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வராங்க. அந்த இடத்துல யார் மக்களோட பேசணும்? வட்டாட்சியர் பேசணும். காவல்துறை வந்து பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வேலை? காவல்துறைக்கு என்ன வேலைங்க? அவருக்கு பாதுகாப்பு தரணும், மக்களுக்கு பாதுகாப்பு தரணும். இருவருக்கும் பாதுகாப்பு தரதானே காவல்துறை வேலை. ஆனால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. மக்களை விரட்டி அடிக்கிறது, அவர்கள் மீது பொய் வழக்கு. போக்குவரத்து போய் நம்ம தடுத்து நிறுத்துகிறோம். மக்களுடைய தினசரி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் பொழுது காவல்துறை தானே வந்து நிற்கணும். நிச்சயமாக அந்த வேலை செய்கிறத நாம் தடுக்கலை. நாம் சாலை மறியல் பண்ணுறோம், அங்கே வந்து காவல்துறை வந்து நீங்கள் போங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறத சொல்லலை. பொதுவாக நாம் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையோ வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ பேசுகிறதுக்கு போகிறோன்னா அவங்கள வந்து மக்களை போக விடாமல் தடுத்து அவர்கள் வந்து என்னவோ பெரிய மிட்டாமிராசுகள் மாதிரி மாவட்ட ஆட்சியர்களும் மற்றவர்களும் வந்து உட்காந்துக்குப்பாங்களாம். காவல்துறையை வெளியே வச்சு நிறுத்திடுவாங்களாம். மக்கள் போய் சந்திக்க கூடாதான். மக்களை சந்தித்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறது தான் எங்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி காவல்துறையை வச்சு செய்கிறது. காவல்துறை வந்து இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தான் எங்கள் வேலை அப்படிங்கிறத காவல்துறை சொல்லணும். என்னைக்கு சொல்லும் காவல்துறை? அதுக்கு செய்யாமல் அவங்க சொன்னாங்க நான் செஞ்சு, அவங்க சொன்னாங்க நாங்கள் செஞ்சேன்னா நாங்கள் நிச்சயமாக காவல்துறை கேள்வி கேட்க தான் செய்வோம். ஆளுங்கட்சி ஆகட்டும் அல்லது எதிர்கட்சி விட்டாலும் சின்ன சின்ன இயக்கங்கள் இருக்குங்களா, அந்த இயக்கங்களுடைய ஆதரவுகளை உங்களால் பெற முடிந்ததா? அதுக்கு முயற்சி எடுக்கவே இல்லையா? இல்லை, இயக்கங்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து அனைத்து கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இதுக்கு ஆதரவு தெரிவித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன தவறு? அரசு வந்து இங்கே பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு இடையில் வந்து இவர்கள் இந்த நிறுவனங்கள் வந்து விவசாயிகளை நிர்பந்திக்குது. அதை வந்து சங்கம் கேட்கும் பொழுது சரி நீங்கள் 21ஆம் தேதி வரைக்கும் போருங்க, இல்லைனா இந்த பேச்சுவார்த்தையை சீக்கிரம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி
அதை செஞ்சுருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை. ஆனால் நான் திராவிட பொங்கல் கொண்டாடுறேன், அந்த பொங்கல் கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் வந்து விவசாயிகளை தூக்கி சிறையில் வச்சுட்டு இப்போ இந்த பொங்கல் கொண்டாடுறீங்க, யாருக்கு பொங்கல் கொண்டாடுறீங்க? இன்றைக்கி பல லட்சம் விவசாயிகள் வந்து இந்த கைதுனால் பல லட்சம் விவசாயிகள் வந்து ஒழுங்கான பொங்கல் கூட கொண்டாட முடியல, கருப்பு பொங்கலை அனுசரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துக்கு மேலே ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த கைது கண்டிச்சு தொடர்ச்சியாக. அதனால் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து முழுமையாக வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு விஷயமாக தான் இதை பார்க்க முடியுது. நாளைக்கு வந்து ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில் இப்போ முக்கியமாக உங்களுக்கு குரல் கொடுப்ப விவசாயிகள் எல்லாம் வெளியில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை ஒரு முழுமையடையாமல் போனால் இது வந்து எந்த விதமாக விவசாயிகளுக்கு இருக்கிற பாதிப்பு ஒரு புறம் இருந்தாலும் இந்த நுகர்வோர்களுக்கு இந்த சிறு வணிகம் கடைகள்லாம் ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்களே அவங்களாம் எந்த மாதிரி பாதிக்கப்படுவாங்க? நிச்சயமாக வந்து இது பேச்சுவார்த்தை சுமூகமாக அடையலை அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடையும். அனைத்து இன்னும் உள்ள வராத விவசாயிகளும் வந்து இதில் கலந்துக்கக்கூடிய சூழல் உருவாகும். அன்னைக்கு வந்து விலையேற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கடுமையான விலையேற்ற உணவுப் பொருட்கள் விலையேற்ற உணவுப் பொருட்கள் குறிப்பாக இந்த கறி சிக்கன் அப்படின்னு அதன் மூலிமா வரக்கூடிய ஃபுட்டு எல்லாமே விலையேறும் இல்லையா? இதை சாக்கா வச்சு இப்போவே விலையேற்றிட்டாங்க. உண்மையாகவே வந்து கறிக்கோழி இல்லை அப்படின்னா அப்போ இன்னும் எந்த அளவுக்கு விலையேற்றுவாங்க அப்படின்றது அவர்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை எப்படி போகிறதுன்றது பார்த்துட்டு மீண்டும் உங்களை நம்ம சந்திப்போம், நேர்காணல் எடுப்போம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.